உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சிறுபான்மையினர் தொடர்ச்சியாக அவங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி பக்கம் அவங்க அணி திரள்றாங்க. இதை தொடர்ச்சியா நடக்க இதுக்கு எதிரான ஒரு ரிவர்ஸ் கன்சால்டேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? காங்கிரஸ் கூட்டணிக்கு அல்லது இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டவர்கள் எத்தனை பேர் இந்துக்கள்? கணிசமான இந்துக்கள் அந்த பக்கம் ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல. அப்போ இந்து கன்சாலிடேட் ஆகலைன்னு தான் அர்த்தம். ஆகவும் ஆகாது. எதிர்காலத்தில் இதை நோக்கி போகுதா அப்படின்னு கேட்குறேன். ஆகாது. இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற வரையில் அது ஆகாது. ஸோ இப்போ அதிமுக ஒருவேளை தன்னோட வியூகங்களை மாற்றினா சிறுபான்மை ஓட்டு வரும் அப்படிங்கிறீங்களா? வியூகங்களும் அணுகுமுறைகளை மாற்றுவது மட்டுமல்ல, அதற்கான நம்பிக்கையை பெற வேண்டும். சும்மா சொல்லிட்டு இருக்க முடியாது. சொல்லிகிட்டே இருந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அறிக்கை விட்டு பிரயோஜனம் இல்லை. நாளைக்கு ரைடு வந்தால் எதிர்க்க முடியுமா? இடி ரைடு, சிபிஐ ரைடு வந்தால் துணிஞ்சு ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்ற எண்ணம், தைரியம் இருக்கிறதா? அதிமுகவுக்கு இது இருந்தால் செயல்படும். அதிமுக ஜெயலலிதா அப்படி இருந்தாங்களே. ஆதரவு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத். இந்த தேர்தலில் பாஜகவிடம் விலங்கி இருந்து கூட ஏன் அவங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு வரல? குறிப்பா பாஜக கூட்டணி இருக்கிற பன்னீர்செல்வம், அதுக்கப்புறம் டிடிவி தினகரன், சௌமியா அன்புமணி கூட கணிசமான அந்த சிறுபான்மையினர் ஓட்டு இருக்கு. அவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பாஜக கூட்டணி இருக்கவர்களுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. ஆனா பாஜக கூட்டம் இருக்கிறதால எங்களுக்கு இந்த ஓட்டு வராதுலாம் தனியா நிக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகலன்னா அப்ப என்ன காரணம்? என்னன்னா சந்தேகம் தான். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஒருவேளை நாளைக்கு நிலைமை மாறிச்சுன்னா பிஜேபியோட ஒட்டிக்கும், நிரந்தரமாக இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. ரெண்டாவது, இவங்க களத்தில் மெதுவாக தான் தடவி இருக்காங்க. கடுமையாக அண்ணாமலை தீட்டிருக்காங்க. ரெண்டாம் நிலை தலைவர்களோ, ரெண்டாம் கட்டத்தை, அதாவது செகண்ட் லைன் லீடர்ஸோ அதிமுகலையோ யாருமே அண்ணாமலையை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன சந்தேகம் வருதுன்னா, அண்ணாமலை தானே விமர்சனம் பண்ணுற. சப்போஸ் அண்ணாமலை தூக்கிட்டு பிஜேபிக்கு இன்னொரு தலைவர் வந்தால், தமிழிசையோ முருகனோ மீண்டும் அந்த மாதிரி வந்தால், நீ உறவுக்காரன் நீட்டு மறுபடியும் பிஜேபியோட ஒட்டிப்ப என்கிற சந்தேகம் மக்கள் மத்தியில். எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, சிறுபான்மையினர் உங்களுடைய அந்த ஒரு மூத்த பத்திரிக்கையால அந்த ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல சிறுபான்மையினர் இனிமே வேற ஒரு கட்சிக்கு அவங்க வாக்களிப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? ஏன்னா தொடர்ச்சி ஆஃப்லைட்டா நம்ம எல்லா தேர்தலையுமே பார்க்குறோம். அவங்க தே ஸ்டிக் டு டிஎம்கே அலைன்ஸ். அது காங்கிரஸ் திமுக எங்க இருக்கோ அங்கதான் அவங்க பேக்கெட்டா ஓட்டு போடுறாங்க. இது நாட் ஓன்லி ஜெனரல் எலெக்ஷன், ஆல்சோ இன் பை எலெக்ஷன் வி ஹவ் சா இன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலும் நம்ம அதை பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 3-4 தேர்தல் அதெல்லாம் தாண்டி வர தேர்தல் எல்லாத்துலேயுமே அவங்க அங்கே ஸ்டிக் ஆன் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற போது அப்போ இனிமே இங்கே சிறுபான்மையினர் ஓட்டுக்கு வேற எந்த கட்சியும் வேற எதுவும் அவங்களால ஆதரவு கூட தெரிவிக்க முடியாது. ஈவந்தோ இந்த எலெக்ஷன்ல அதிமுக எஸ்டிபிஐ உள்ள கொண்டு திண்டுக்கல்ல அவங்களுக்கு கேண்டிடேட்ஷிப் கொடுத்து ஒரு அட்டம் பண்ணாங்க. இருந்தாலும் கூட அது அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகலைன்னா சிறுபான்மையினர் வெறும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் இருப்பாங்க, நீங்க என்ன பண்ணாலும் அப்படிதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? இல்லை, அப்படி முடிவுக்கு வரும் இல்லை. பெரும்பாலும் அப்படிதான் நீண்ட பல காலமாக இருக்கேன். அதை மாற்றுகிற சக்தியும் ஆற்றலும் அதை திறம்பட வெளிப்படுத்துகிற தன்மையும் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை, ஜெயலலிதாவுக்கு இருந்தது சார். ஆனால் இதுக்கு மேலே என்ன சார் பண்ண முடியும் எடப்பாடி பழனிசாமி? இல்லை, அதாவது தீவிரமாக இப்போ இந்த தேர்தல்லையே முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கு அப்புறம் பாஜக தேசிய அளவில் சிறுபான்மையினர் மனம் புண்படுகிறவர்கள் ஏராளமாக பேசியிருக்காங்க. காங்கிரஸை டார்கெட் பண்ணும்போது உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் இல்லை, பல சந்தர்ப்பங்களில் என்னெல்லாம் பேச்சுக்கள், அந்த பேச்சுக்கள் பிஜேபிக்கே தலைவர்களுக்கே பிடிக்காத அளவுக்கு இருந்தது, எல்லாருக்கும் தெரியும். அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் திமுக ரியாக்ட் பண்ணிச்சு, காங்கிரஸ் ரியாக்ட் பண்ணிச்சு, மற்ற கட்சிகள்லாம் ரியாக்ட் பண்ணாங்க. அதாவது பாஜக சாராத மற்ற கட்சிகள்லாம். பாஜக சாராத அதிமுக எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு? ஏதோ ஒரு நாம் இல்ல, ஒருவேளை அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிருந்தாலும் கூட இவங்களுக்கு அந்த வாக்கு சதவீதம் மாறி இருக்குமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, மாறாது. ஒருவேளை மாறாது. அது அவங்களுக்கு என்னன்னா, ஒருவேளை நமக்கு இவங்களை அட்டாக் பண்ணாம இருந்தா வருதா இல்லையான்னு பார்க்கலாம். இல்ல அவங்க அட்டாக் பண்ணாம இருந்தா அவங்க கூட திருப்பி நட்பாவும் போலான்னு கூட யோசிச்சிருக்கலாம்ல அதிமுக. அதாவது அது கரெக்டு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இல்ல,
ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ எதிர்த்தா கூட உடனடியாக வந்து அவங்களுக்கு ஆதரவு வந்திருக்காது. ஆனால் 2-3 தடவை கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தா ஓகே அதிமுக நம்பலாம், அவங்களும் மதச்சார்பு ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி இருக்காங்க, அந்த ஒரு இவங்களும் உறுதியாக எதிர்ப்பாங்க, பிஜேபி உறுதியாக எதிர்ப்பாங்க, நம்ம சிறுபான்மையினருக்கு காவலராக இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வரணும். இல்லை அவங்கள நம்பிக்கை வரும்படி அதிமுக பண்ணலை. இல்ல இந்த சிறுபான்மையினர் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடாததுக்கு வெறும் பாஜக கூட்டணி மட்டும்தான் காரணம். ஆனா அதான் திருப்பியும் கேட்கறேன், அது 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 மட்டும் தான் காரணம். அவங்க கூட்டணியில இருந்தவங்களுக்கே சிறுபான்மையினர் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் இல்ல. கரெக்ட், அது ரொம்ப குறைவு. அது குறைவா இருந்தாலும் அது ஒரு மேஜர் ரீசனா சொல்லிட்டு போகும்போது அவங்களுக்கே அது ஆயிருக்குன்னு கேட்கறேன். இல்ல ஓ பன்னீர்செல்வம் என்னதான் இருந்தாலும் அவர் இப்படிதான் அப்படின்னு தெரியும் மக்களுக்கு. அதிமுக பிஜேபியோட நாளைக்கு சேர்ந்துருவாங்களே என்கிற ஒரு அச்சம் மக்கள் மத்தியில் இருக்குது. பிஜேபி மீதான எதிர்ப்பு நிலை தமிழ்நாட்டில் இருப்பதை ஒட்டி நாளைக்கு இந்த நிலை மாறக்கூடும், மாறலாம், மாறாமல் இருக்க நமக்கு தெரியாது. ஒருவேளை நரேந்திர மோடி அணுகுமுறை மாறி அவர் எல்லா கூட்டங்களையும் அனுசரித்து கூட்டணிகளையும் அனுசரித்து பிஜேபி வாஜ்பாய் மாதிரி இன்னொரு வாஜ்பாயை மாறினா அவர் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படும், மரியாதை கூடும். ஆனால் தேர்தல் களத்தில் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் போட்டு சொதப்பிட்டாங்க. பேசுகிறது எல்லாம் பிரச்சார பரப்புரைகளில் செஞ்ச கோளாறுகள் தான் விளைவு தந்திருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்பிக்கை ஏற்படுகிற வகையில் பிஜேபி செயல்படவில்லை, அதெல்லாம் அது ஒரு ரூல் அவுட்டு. ஆனால் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிற அதிமுக, அதாவது பிஜேபி உறவை முறித்து கொண்ட பிறகும் அதிமுக நம்பிக்கை ஏற்படுகிற வரை செயல்படலை. எடப்பாடி பழனிசாமி தவிர 2வது லைன் லீடர்ஸ், செகண்ட் லைன் லீடர்ஸ் எல்லாம் ஒன்றும் ஆக்டிவாகவும் இல்லை. 3வது ஃபேக்டர் பிஜேபி அதை அதிமுகவுக்கு ஓட்டு குறைஞ்சிருக்காரோ, ஸ்டாரே வேட்பாளர்களே இல்லை. சரவணன் மதுரையில் போட்டிக்கிட்டார், தென் சென்னையில் ஜெயவர்தன் அறியப்பட்டவர் தான், அவர் கூட லீடர்லாம் கிடையாது. ஆனால் ஜெயவர்தன் டெபாசிட் வாங்கலை, டெபாசிட்டே போயிடுச்சு. இத்தனைக்கு நல்ல பேர் அவர், இந்த பையனுக்கு நல்ல தம்பி, அவர் எனக்கு நண்பர் தான், நல்ல மனிதர். ஆனால் அவருக்கு என்னமோ செல்வாக்கு இல்லாமல் போச்சு. அது ஒருவேளை அவருடைய அவரோட சொந்த சமூகமா இருக்கக்கூடிய மீனவ சமுதாயமே கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டுக்கு மேல இருக்காங்க, அவங்க வாக்குகளே டிரான்ஸ்ஃபர் ஆகலன்னு சொல்றாங்க. இருக்கலாம், அதுக்கு காரணம் வேற என்னன்னு தெரியாது. ஆனால் அதையும் கடந்து தான் ஜெயக்குமார், ஜெயவர்தன் போன்றவங்களாம் சாதி எல்லைகளை கடந்து தான் அவங்க செயல்படுறாங்க எப்போவுமே. ஆனால் அவங்களுக்கு உண்டான நல்ல பேருக்கு கூட அவங்களுக்கு வெற்றி தராது தான் வியப்பாக இருக்குது. வெற்றி தர வேண்டியது, செகண்டால் இடத்தை கூட தராமல் இருக்குது, டெபாசிட் எடுப்பதெல்லாம் வியப்பானது. என்னன்னா இதுக்கெல்லாம் காரணம் ஜெயவர்தனோட தோல்வி அல்ல, ஜெயவர்தன் பின்னாடி இருக்கிற அதிமுகவோட தோல்வியாக தான் பார்க்கணும். சார் இதில் இன்னொரு விஷயம், சிறுபான்மையினர் பற்றி நம்ம பேசும்போது சிறுபான்மையினர் தொடர்ச்சியாக வந்து அவங்க வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி பக்கம் அவங்க வந்து அணி திரள்றாங்க. ஒரு தேர்தலுக்கும் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இதை வந்து கன்சால்டேஷன், போலரைசேஷன் நம்ம எப்படி வேணா சொல்லலாம். இதை தொடர்ச்சியாக நடக்க இதுக்கு எதிரான ஒரு ரிவர்ஸ் கன்சால்டேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? குறிப்பா ஏன்னா இந்த எலெக்ஷன்ல ஒரு 10 பாஜக அப்படிங்கிறது 10% மேல வாங்கின ஒரு கட்சியாக மாறி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியா இது நடந்துகிட்டே வர ஒரு ரிவர்ஸ் கன்சால்டேஷனுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதாவது ஹிந்து கன்சால்டேஷன் அதுதான் சில பேர் சொல்றாங்க. எனக்கு அதில் அவ்வளோ எதிர்பார்ப்பு இல்லை. ஹிந்து கன்சாலிடேஷன் ஒன்றும் இல்லை, சிறுபான்மையர் கன்சாலிடேஷன்னா பிகாஸ் சிறுபான்மையினுங்க வீக்கு. நம்ம எண்ணிக்கை வயசும் அதிகார அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மைனாரிட்டிஸ் தானே அதே இது பாகிஸ்தான் அவங்க பெரும்பான்மையர், அரபு நாடுகள் அவங்க பெரும்பான்மையர், அது வேற. இங்கே உள்ள கள நிலவரத்தில் பார்த்தோன்னா தேர் மைனாரிட்டிஸ், என்னதான் இருந்தாலும் மைனாரிட்டிஸா சிறுபான்மையினர் தான். ஸோ அவங்க கன்சாலிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பெரும்பான்மையினர்கள் எப்பவுமே ஆக மாட்டாங்க. இல்லை அதில் என்னன்னா பெரும்பான்மை ஏன் ஆக மாட்டேங்க, ஏன் அது ஒரு ஆகக்கூடும்னு ஒரு வார்த்தை சொல்லப்படுதுன்னா, சிறுபான்மையினர் தொடர்ச்சியாக வந்து அவங்களோட இலக்கில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. யாரை தோற்கடிக்கணுமோ, யாரை கரெக்டாக தோற்கடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்து அந்த கட்சிக்கு வாக்களிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அதே சிறுபான்மையினர் வந்து தமிழகத்தில் வந்து திமுகவுக்கு வாக்களிச்சாங்கன்னா, சிறுபான்மையினர் வந்து யூபியில் வந்து அகிலேஷ் பின்னாடி நிற்கிறாங்க. அதே சிறுபான்மையினர் வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து மம்தா பானர்ஜிக்கு பின்னாடி நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு யாரை தோற்கடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு அது வந்து ஒரு எலெக்ஷனுக்கும் அது நடக்குது. அப்படிங்கிற போது இதை பார்த்து அப்போ வந்து ரிவர்ஸா கன்சல்டேஷன் நடக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இல்லை அது ஒரு அப்படி தோன்றும். இந்து கன்சாலிடேஷனுக்கு இப்போ காங்கிரஸ் கூட்டணிக்கு அல்லது இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டவர்கள் எத்தனை பேர் இந்துக்கள்?
கணிசமான இந்துக்கள் அந்த பக்கமும் ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல. அப்போ இந்து கன்சாலிடேட் ஆகலைன்னு தான் அர்த்தம். ஆகவும் ஆகாது. இல்ல ஆகல. நான் இப்ப கேட்க வர்றது என்னன்னா, எதிர்காலத்துல இதை நோக்கி ஆகாது. போகுதா அப்படின்னு கேட்கிறேன். ஆகாது. இந்துக்கள் மெஜாரிட்டியா இருக்கிற வரையில் அது ஆகாது. எப்பவுமே பலவீனமானவங்க தான் ஒன்றா சேர்ந்து இப்போ எப்பவுமே தோல்வி அடைந்தவர்கள் அல்லது பலவீனமானவர்கள் அவங்க தான் ஒன்றா சேருவாங்க. ஏன்னா தங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்புங்கிறதுனால. பலம் வந்துடுச்சுன்னா நமக்கு எப்படியும் பலம் இருக்குல்ல, பரவாயில்ல அப்படின்னு இன்னும் சொல்ல போனால் கோஷ்டிகள்லாம் வரும். வலிமையான கட்சியில் தான் கோஷ்டி வரும். ரொம்ப வீக்காக இருக்கிற கட்சியில் கோஷ்டி பூசல் வருமா? வராது. மாறாக முடிஞ்சால் அவங்க ஒன்றா இருப்பாங்க. அந்த கட்சிகள் நிலைமை எப்படியோ தெரியாது. இனங்களின் நிலை அப்புறம் இல்ல இது அதான் இது ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டினா இல்லாம இது ஒரு சோஷியலாஜிக்கல் அந்த சோஷியல் அது அந்த ஆஸ்பெக்டில் தான் சொல்கிறேன். இந்தியாவில் இப்போது இஸ்லாமியர்களோ சிறுபான்மையினரோ அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர்களாக வலிமையானவர்களாக அப்படியே இல்லை. அதெல்லாம் கிடையாது. ஃபண்டு வருது, ஃபாரின் வருது, ஃபண்டு வருது, எல்லாம் சின்ன சமாச்சாரம். அது வந்து அதுக்காக மட்டும் இல்லை, என்ஜிஓக்களுக்கு கூட வருது, அது வேறு. ஆனால் அரசியல் நிலையில் அது பெரிய எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியாது. அதெல்லாம் ஆகாது. பெரும்பான்மை இந்துக்களாக தான் இருக்கிறார்கள். ஆகையினால இந்து கன்சாலிடேஷன் அப்படி ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை 50-50 ஆனால் அதெல்லாம் தெரியாது நமக்கு. இவங்க சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் ஏன் பிஜேபிக்கு தேசிய அளவில் மகத்தான வெற்றியை கொடுத்துருக்குறோம்? நாளைக்கு கொடுக்குமானா நாளைக்கும் கொடுக்காது. இல்லையே, நம்ம பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் தான் எல்லா கட்சிகளுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கிறது. இல்லை, இப்போ நம்ம ஹிந்து கன்சாலிடேஷன் நடக்கலன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா ஹிந்தி ஹார்ட்லேண்டில் நம்ம யூபியை தவிர்த்து இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்லாம் பார்ப்போமே. அந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மத்திய பிரதேஷ்ல வந்து கிளீன் ஸ்வீப் 29 சீட்டுக்கு 29 சீட்டு ஜெயிச்சிருக்கு பிஜேபி. அதே மாதிரி ராஜஸ்தான்ல ஆஃப் த சீட்டு, குஜராத்ல வந்து 25க்கு 25, சத்தீஸ்கர்ல 10க்கு 10. ஸோ இந்த மாதிரியான இப்போ பீகார்லேயும் வந்து அந்த கூட்டணி தான், அந்த அலைன்ஸ் தான் வந்து பெரும்பான்மை. அப்படிங்கிற போது நம்ம அது இல்லைன்னு மறுத்துட முடியுமா? இல்லை, நான் உடனே சொல்கிறேன். குஜராத் வந்து பிஜேபி கோட்டை. அங்கே காங்கிரஸுக்கு ஒரு சிறந்த தலைவர் வருகிற வரையில் அங்கே பிஜேபி அசைக்க முடியாது ஒன்று. ராஜஸ்தானில் எப்போவுமே இது மாற்றி அது மாற்றி வந்துகிட்டே இருக்கும். வசுந்தரா இந்த முறை இப்போ ஆக்டிவாக இல்லை, பட் பிஜேபி காங்கிரஸ் ரெண்டும் சமநிலை தான் மாறி மாறி வருவாங்க. பீகாரில் வந்து நிதிஷ் ஃபேக்டர், ரெண்டாவது அது வந்து வித்தியாசமான சூழல், நம்மளும் எதிர்பார்க்கல. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையில் அங்கே யோகி ஆதித்யநாத் அரசு மீதான அதிருப்தி காரணம் இல்லை, வேறு சில உள்குத்து வேலை தான் நடந்திருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சதான் நான் சொல்கிறேன். யோகி ஆதித்யநாத் கள நிலவரத்தை புரிந்து கொண்டு இவர்களுக்கெல்லாம் போட்டியிட, மக்களவைத் தேர்தல் போட்டியிட வாய்ப்பு தர வேண்டும் அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுத்தார். அதில் 30 எம்பிக்கள் வேட்பாளர்களோட பட்டியல் கொடுத்தார். அதை கட்சி மேலிடம் நிராகரித்து விட்டதுன்னு பரவலாக பேசப்படுகிறது. அதுதான் அவங்க யூபியில் ஏற்பட்ட தோல்வி. சரி, அப்படியே இருந்தாலும் மைனாரிட்டி கன்சாலிடேஷன் ஏன் பிஎஸ்பிக்கு வரல? போன முறை 10 இடங்களை பெற்ற பகுஜன் சமாஜ் கட்சி இந்த முறை ஒரு இடம் கூட வரலையே. இதெல்லாம் காரணம். அப்புறம் மைனாரிட்டி கன்சாலிடேஷன் நீங்கள் மாயாவதி பற்றி சொன்னீங்க. மாயாவதி இப்போ ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க, இந்த தேர்தல் முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து முஸ்லிம்களுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது தவறா போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முஸ்லிம்களுக்கு நான் வந்து ஜாஸ்தியா சீட் கொடுத்தது என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய கோர் ஓட் பேங்கா இருக்கக்கூடிய ஜாதவ், அந்த மற்ற பெரும்பான்மை தலித் அவங்களுடைய அந்த ஓட்டுங்கிறது எனக்கு வராமல் போயிருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த யூபியில 19% ஸ்விங் நடந்திருக்கு. அதுல வந்து 10% மாயாவதியில இருந்து போயிருக்கு, 9% பாஜக இருந்து போயிருக்கு டுவர்ட்ஸ் சமாஜ்வாதி அண்ட் காங்கிரஸ் கூட்டணி. ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க இது சோஷியல் இன்ஜினியரிங். பிஎஸ்பி எந்த ஓட்டுகளை சார்ந்து இருக்கிறதோ அதை தவறி விட்டுட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு இந்த இழப்பு ஏற்பட்டுருக்கு. ஆகையினால இதுவும் இந்து கன்சாலிடேஷனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அங்கே யூபியினுடைய நிலைமை வேறு. அங்கே வந்து முஸ்லீம்ஸோட பர்சன்டேஜ் அதிகம். சோஷியல் சமூக படிநிலையில் பார்த்திங்கன்னா பிராமணர்களுடைய வாக்குகள் சதவீதம் அதிகம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த யாரும் செயல்படுவாங்க. ஆனால் அங்கே இதெல்லாமும் வெற்றி பெறல. ஏன் அயோத்திக்கு ராமர் கோயிலே கை கொடுக்கலையே அவங்களுக்கு? அதுக்கான காரணம் வேறு. அதுக்கு உண்டான காரணம் சிவிக் நிலைமை அப்படி சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம். ஆனால் சூழல் வந்து இந்து கன்சாலிடேஷன் உருவாகிறதுக்கு வாய்ப்பில்லை. எதிர்காலத்துலேயும் உருவாகும்னு தெரியாது. முஸ்லீம் கன்சாலிடேஷன் கூட நிரந்தரம் கிடையாது. நாளைக்கு வாஜ்பாய் மாதிரி எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு தலைவர் பிரதமராக வந்தால் இந்த நிலைமை மாறும். முஸ்லீம்களும் வாஜ்பாய்க்கு ஓட்டு போட்ட சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு.
கடந்த காலங்களில் முஸ்லீம்களோட பெரும்பாலும் ஏன் தேசிய காங்கிரஸ், தேசிய கான்ஃபரன்ஸ், நேஷனல் கான்ஃபரன்ஸ், ஃபரூக் அப்துல்லா என்டிஏல இருந்தார், மந்திரியாகவே அமைச்சராக, மத்திய அமைச்சராக இருந்தார். ஸோ அதெல்லாம் மாறக்கூடும். இல்லை, நான் கேட்குறது தமிழ்நாடு சுச்சுவேஷனில் அது தொடர்ச்சியாக அப்படியே தானே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து எப்படி மாறக்கூடும், நம்ம எப்படி சொல்ல மாறக்கூடும், மாறாது, இன்டாக்டாக தானே இருக்கு. அவங்க எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க அப்படின்னா, மாயாவதி அவர்கள் சொன்னதுக்கான முக்கியமான காரணம், முஸ்லீம் கேண்டிடேட்ஸை நான் ஃபீல்டில் வந்து போட்டதுக்கு அப்புறம் கூட முஸ்லீம்ஸ் எனக்கு வந்து ஓட்டு போடல. நான் முஸ்லீம்ஸ்க்கு வந்து இப்போ ஜாஸ்தியாக சீட்டு கொடுத்தேங்கிறதால தலித்துகள் எனக்கு ஓட்டு போடல. ஸோ ரெண்டுமே வந்து அப்படியே சமாஜ்வாதிக்கு போயிருக்குன்னு அவங்க வந்து. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. பிஎஸ்பி, பகுஜன் சமாஜ் கட்சி சமாஜ்வாதி கட்சிக்கும் எதிரானது தானே. சமாஜ்வாதி கட்சி தான் அதிகமாக முஸ்லீம்களை தன் வசம் ஈர்க்கக்கூடிய கட்சி. காங்கிரஸ் கூட அந்த அளவுக்கு இல்லை, சமாஜ்வாதி கட்சிக்கு அந்த செல்வாக்கு. அவங்களுக்கு எதிரானவர் டெட் அகெயின்ஸ்ட் பிஎஸ்பி. அதனால தான் முஸ்லீம்கள் பிஎஸ்பியோட நம்ம எப்படி தமிழ்நாட்டில் அதிமுகவோட காங்கிரஸ், திமுக பெட்டர்னு நினைக்கிறாங்களோ அதே மனநிலை தான் அங்கே தான். அதனால தான் சமாஜ்வாதிக்கு போயிருக்கு. அகிலேஷ் யாதவுக்கு கிடைச்ச வெற்றி அது. ரெண்டாவது, அகிலேஷ் யாதவ் கலப்பணி நல்லா செயல்பட்டுருக்காரு, அதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ இப்போ அதிமுக ஒருவேளை தன்னோட வியூகங்களை மாற்றினா சிறுபான்மை ஓட்டு வரும் அப்படிங்கிறீங்களா? வியூகங்களும் அணுகுமுறைகளை மாற்றுவது மட்டுமல்ல, அதற்கான நம்பிக்கையை பெற வேண்டும். சும்மா சொல்லிட்டு இருக்க முடியாது. சொல்லிகிட்டே இருந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அறிக்கை விட்டு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் செயலில் காட்டுங்க. நாளைக்கு ரைடு வந்தால் எதிர்க்க முடியுமா? அதிமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீது இடி ரைடு, சிபிஐ ரைடு வந்தால் துணிஞ்சு ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்ற எண்ணம், தைரியம் இருக்கிறதா? அதிமுகவுக்கு இது இருந்தால் செயல்படும். அதிமுக ஜெயலலிதா அப்படி இருந்தாங்களே, 26 வழக்குகளில் ஒரு ரேடு போட்டாங்க 1996. 22, 26 வழக்குகளும் தொடர்ச்சியாக போட்டாங்க. ஒன்றுத்தில் பெயிலில் வந்தாங்கன்னா மறுபடியும் உள்ளே போகிறவங்களுக்கு பிளாக்கெட் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமாக அத்தனை எதிர்கொண்டாங்க, எதிர்த்து போராடினாங்க 5 வருஷம் எதிர்த்து. 96ல் 96லேருந்து 2001 வரை திமுகவை எதிர்த்து களங்கண்டார். அந்த மாதிரியான உறுதித்தன்மை அதிமுக வந்தால், அதிமுக தலைமைக்கு வந்து விட்டால் சந்தேகம் கிடையாது, அவங்களுக்கு வெற்றி எழுதி தரலாம். ஆனால் செய்ய வேண்டும். இந்த நேர்காணல இறுதியான கேள்வி, தமிழக பாஜகவில் தலைவர் மாற்றம் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக வந்து அண்ணாமலை, தமிழிசை யாராவது ஒருவர் வந்து மத்திய அமைச்சராக்கப்படலாம், இல்லை இருவருமே மத்திய அமைச்சராக்கப்படலாம், தலைவர் பதவிக்கு வேறொருவர் நியமிக்கப்படலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. உங்களுடைய பார்வை என்ன? சொல்லப்படுகிறது, இவ்வளோதான் சொல்லப்படுகிறது. நடக்காது, நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. தமிழ்நாட்டில் தமிழிசை ஏற்கனவே தமிழக பாஜக தலைவராக இருந்திருக்கிறார். ஆனால் மீண்டும் அவர் தலைவராக ஆக்கப்படுவாரான்னு தெரியாது. பெரும்பாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவருக்கு அப்புறம் அவருக்கு இன்னொரு வாய்ப்பு தந்ததாக தெரியல. நேஷனல் லெவலில் கூட அது அளவில்லை. வெங்கைய நாயுடு தான் 2 முறை இருந்தால் தான் நான் நினைக்கிறேன். ஜனா கிருஷ்ணமூர்த்தி கூட 1 முறை தான் இருந்தார். பாஜக தேசிய தலைமையில் கூட மாறி தான் கொடுத்து வந்திருக்கு. ஆகையினால் அண்ணாமலை மாற்றப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அவருக்கு ஒருவேளை அமைச்சரவை பதவி தருவார்கள் பேசுகிறாங்களே தவிர அதையும் அவர் ஏற்பாரான்னு தெரியாது. முருகனுக்கு வேண்டுமானால் கிடைக்கலாம். ஏன்னா முருகன் ஏற்கனவே ராஜ்யசபா உறுப்பினர் மீண்டும் ஆக்கப்பட்டிருக்கார். அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அண்ணாமலையை மாற்றுவதற்கான கிரைசிஸ் பீரியட்லேயே அவர் மாற்றலை. இப்போது வெற்றியோட என்டிஏ மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது, மகிழ்ச்சியில் இருக்காங்க. அதனால் அதிமுக அவர்கள் மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. தமிழ்நாட்டில் பாஜக பொறுத்தவரையில் இடங்களை விட சதவீதத்தை அதிகரித்து காட்ட வேண்டும் என்பதுதான் அவருக்கு தரப்பட்ட அசைன்மெண்ட். அதை வெற்றிகரமாக நிறைவேற்றிருக்கார். பர்சன்டேஜ் ஆஃப் போல்டு இன் ஃபேவர் ஆஃப் பிஜேபி ஹாஸ் கான் அப். பாஜகவுக்கு ஆதரவாக பதிவான வாக்குகளின் சதவீதம் உயர்ந்திருக்கிறது, வளர்ச்சி கண்டிருக்குது. பாஜக எந்த கழகங்களோட கூட்டணியில் இல்லாமல். ஆகையினால அண்ணாமலையை மாற்றார்கள். இந்த டெம்போ இருக்கும்ல, அதனால் பார்த்துக்கலாம். அவருக்கும் ஒரு நோக்கம் இருப்பதாக நாம் புரிந்து கொள்கிறோம். அவரை சட்டப்பேரவை தேர்தலில் 2026 ஒரு கணிசமாக ஒரு இடங்களை பெற்றால், எப்படியாவது கூட்டணியாகவோ எப்படியோ பாஜக தலைமையிலான ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு கிட்டத்தட்ட 70-60 ஆண்டுகளுக்கு கழித்து ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற
எண்ணத்தோடும் லட்சியத்தோடும் கனவோடும் உழைத்து கொண்டிருக்கிறார். அப்படி தான் நான் பார்க்குறேன். அதற்கு மேலிடம் பச்சை கொடி காட்டுவதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். அதனால் அண்ணாமலை மாற்றுவதோ இருக்காது. அவர் அமைச்சராகிறாரா இல்லையா தெரியாது. வேறு இப்போதைக்கு அது குறித்து யூகிக்கவும் முடியாது. ஓரிரு தினங்களில் அவர் நாளைக்கு ஒருவேளை பதவி ஏற்றாருன்னா என்ன நிலைமை வருவோம். அவர் மத்திய அமைச்சராக இருந்தால் கூட அப்போ ஏன் அமித்ஷா இல்லையா ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தார், அமைச்சராகவும் இருந்தார், பாஜக தலைவராக இருந்தார். பிறகு தான் ஜேபி நட்டா கொடுத்தார். கிஷன் ரெட்டி இருந்தார், அவரும் வந்து ஆந்திர மாநில தலைவராக. அதனால் அது ஒன்றும் மாற்றுவதற்கு தமிழக பாஜக தலைமையை மாற்றுவதற்கான சாத்தியக்கூறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். ஆதன் அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி.